சென்னையின் கடற்கரை சாலையை அழகுபடுத்தும்போது பாரம்பரியமும் பேணப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை கடற்கரையின் காமராஜர் சாலையை அழகுபடுத்தும் பணிகளை மாநகராட்சி விரைவுபடுத்தியுள்ளது. 33 கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகள் நடந்து வருகின்றன. முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் செல்லும் சாலை என்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக வேலையை விரைந்து முடிக்க வேண்டிய கட்டாயமும் உள்ளது. சாலையை அழகுபடுத்தும் பணிகளுக்காக 175 வருடங்கள் பழமையான மாநில கல்லூரியின் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டதற்கு மாணவர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர். இந்த கல்லூரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது, ரொம்ப அழகான ஒரு தூண்கள் அமைக்கப்பட்டு இன்றைக்கி இடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னு கேட்கும்போது அரசாங்கம் தன்னுடைய புது பணிகளை தொடங்குறதுக்காக இந்த பணியை மேற்கொண்டிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது தான். ஆனாலும் இதை பழைய முறைப்படியே சீரும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதையடுத்து பாரம்பரிய கற்களை கொண்டே கல்லூரியின் சுவர்கள் புனரமைப்பு செய்து தரப்படும் என்று மேயர் சைதை துரைசாமி உறுதியளித்துள்ளார். காமராஜர் சாலையில் உள்ள 150 வருடங்கள் பழமையான சென்னை பல்கலைக்கழகம் தங்களது மதில் சுவர்களின் பழமைத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. புராதன கட்டிடங்களின் தொன்மை மாறாமல் கடற்கரை சாலையை அழகுபடுத்த வேண்டும் என்கிற கருத்தை தொல்லியல் அறிஞர்கள் முன்வைக்கின்றனர். இது ஒரு 150 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு ஸ்டைலும் ஒரு ஆர்கிடெக்சரல் எடிஃபைசஸை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வேணால் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணால் வெளியே அந்த அடுத்த பக்கத்தில் எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எடுக்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் தள்ளி கூட எடுத்துகிட்டு அப்படியே அவங்க போகலாம். அப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். இதை ஏன் இடித்தாங்கன்னு புரியல. இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரம்பரிய கட்டடங்களை பராமரித்து பாதுகாப்பதன் மூலம் சென்னையின் பழமையை தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வம் கணிசமான அறிஞர்களிடம் காணப்படுகிறது. இதற்கு சென்னை மாநகராட்சியும் செவிசாய்க்கிறது என்பது நல்ல செய்தி.